வெல்கம் டு Suduthanni. என்ன பண்ணாலும் பூரி புசு புசுன்னு வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோவை பார்த்து நான் சொல்கிற டிப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற பூரியும் நல்லா புசுன்னு வரும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம பூரி மாவு பசிச்சுக்கலாம். அதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் 1/2 3/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதை சப்பாத்தி மாவு அளவு ரொம்ப சாஃப்டாக பிசையணுன்ட்டு இல்லை, ஓரளவு நீங்கள் பிசைஞ்சாலே போதும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதுலேருந்து குட்டி பால்ஸாக நம்ம உருட்டிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மாவு போட்டுட்டு லைட்டாக நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப தின்னாக தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் திக்னஸ் இருந்தால் தான் பூரி நல்லா புசுன்னு வரும். ஸோ தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இந்த அளவு திக்னஸோட தேய்ச்சிக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஆறி இருந்தாலும் புசுன்னு வராது. நல்லா சுட சுட வச்சுட்டு போடுங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. பூரி புசுன்னு வந்தாலே ஒரு சந்தோஷம்தான். கண்டிப்பாக இந்த டிப்ஸோட இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் சுட்ட பூரி புசுன்னு வந்துச்சா இல்லையான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.